அனைவருக்கும் வணக்கம். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும். மதம் மனிதனை மிருகமாக்கும், சாதி மனிதனை சாக்கடையாக்கும் என்று சூளுரைத்த தந்தை பெரியாருக்கு முதல் வணக்கம். இந்த சமூகத்தில் தந்தை பெரியார் ஏன் போற்றப்பட வேண்டியவர்? இந்த சமூக கட்டமைப்பில் சாதிய அடக்குமுறைகளை, ஏற்றத்தாழ்வுகளை ஒழித்து சமூக நீதியை நிலைநாட்ட வேண்டும் என்று போராடி அதில் வெற்றி பெற்றவர் தந்தை பெரியார் அவர்கள். அதில் இந்த இந்த சமூக கட்டமைப்பில் பெருப்பங்காற்றியவர் தந்தை பெரியார் அவர்கள். சமீப காலமாக சீமான் போன்றவர்கள் அவரை தொடர்ந்து இந்த இனத்திற்கு எதிரானவர், தமிழ் மக்களுக்கு எதிரானவர், மொழிக்கு எதிரானவர் என்ற ஒரு பிம்பத்தை கட்டமைத்துக் கொண்டே இருக்கிறார்கள். அவர் ஒரு சில இடங்களில் இந்த இந்த உணர்வுகளை விட்டொழியுங்கள் தான் சொல்றார். அது எதற்காக சொல்கிறார்? அதற்கு ஒரு பின்புலம் இருக்கிறது. இந்த சாதிய கட்டமைப்புகள் தொடர்ந்து இந்த இனத்தை அடையாளப்படுத்தி, மொழியை அடையாளப்படுத்தி, இந்த சாதியைச் சேர்ந்தவர்கள் இந்த இனத்தவர்கள், இந்த மொழியை பேசுபவர்கள் இந்த சாதிக்காரர்கள் அப்படின்ற ஒரு திருப்பி இதை அடையாளப்படுத்தி சாதிய கட்டமைப்புகளை பலப்படுத்தி கொண்டே இருந்தார்கள். அதை உடைக்க வேண்டிய கட்டாயம் பெரியார் அவர்களுக்கு ஏற்படுகிறது. அப்போதுதான் அவர் சொல்கிறார், இதெல்லாம் பிற்போக்குத்தனம். நீங்கள் இதன் மீது மிகுந்த பற்று கொண்டிருந்தீர்கள் என்றால் சாதியை ஒழிப்பது கடினம். இதை விட்டொழித்து நீங்கள் முன்னேறி செல்லுங்கள் என்று அவர் சொல்கிறார். மற்றபடி இனத்தை இழிவுபடுத்துவதோ இல்லை தமிழை தாழ்த்துவதோ அவரின் நோக்கம் அல்ல. இந்த இனப்பற்றுக்கும் இன வெறிக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கிறது. மேதகு பிரபாகரன் அவர்கள் இனத்தின் மீது கொண்டிருந்தது பற்று. நெல்சன் மண்டேலா அவர்கள் இனத்தின் மீது கொண்டிருந்தது பற்று. அவர்கள் இனம் ஒடுக்கப்பட்ட பொழுது இனத்தின் எழுச்சிக்காகவும் விடுதலைக்காகவும் போராடியவர்கள் அவர்கள். ஆனால் சீமான் போன்றவர்கள் இனத்தின் மீது கொண்டிருப்பது வெறி. அவர்கள் ஒரு ராஜபக்சேவுக்கு நிகரானவர், ஹிட்லருக்கு நிகரானவர். இந்த இன வெறி என்ன செய்யும் என்றால் இந்த மக்களை இழிவுபடுத்தும், தன் இனத்தை இழிவுபடுத்தும், தன் மக்களை ஒழிக்கும். அது ஒரு தவறான முன்னெடுப்பு. இன்னொரு விஷயம் சொல்லிட்டே இருக்காரு, நீங்க மற்ற இனத்தை சேர்ந்தவர், நீங்கள் எங்கள் இனத்தின் விடுதலைக்காக போராடினீர்கள், எங்கள் மக்களின் எழுச்சிக்காக போராடினீர்களோ அதோட உங்க வேலை முடிஞ்சிருச்சு, போயிடுங்க, ஆள்வதை நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் அப்படிங்கிறார். உங்களுக்கு வரலாற்றிலிருந்து ஒரு செய்தியை சொல்கிறேன் சீமானவர்களே. கியூபாவின் விடுதலைக்காகவும் கியூபாவின் எழுச்சிக்காகவும் பெரும் போராட்டம் நடந்தது. அதில் ஃபெடல் காஸ்ட்ரோ அவர்களுடன் சேர்ந்து பயணித்தவர் சேகுவேரா அவர்கள். அவர் அந்த நாட்டைச் சேர்ந்தவர் அல்ல. அந்த போராட்டங்கள் முடிந்து ஒரு புதிய அரசு அமைகிறது. அப்பொழுது ஃபெடல் காஸ்ட்ரோ சொல்கிறார், நீங்கள் இந்த மக்களோடு வாழ்ந்தீர்கள், இந்த மக்களுக்காக போராடினீர்கள், இந்த மக்களை ஆளும் தகுதி உங்களுக்கு இருக்கிறது என்று சொல்லி சேகுவேரா அவர்களிடம் அமைச்சரவையை தருகிறார், அமைச்சரவையில் இடம் தருகிறார். இதுதான் நம்மளுக்கு வரலாறு சொல்லும் செய்தி, இதுதான் இனப்பற்று. ஆனால் நீங்கள் கொண்டிருக்கும் இனவெறி இந்த மக்களை அழிக்கும். நீங்கள் இனத்தின் மீது வெறி கொண்டிருக்கிறீர்களா இல்லை பணத்தின் மீது வெறி கொண்டிருக்கிறான்னு தெரியல. தொடர்ந்து இனத்தை அடையாளப்படுத்தி வெளிநாடு வாழ் இலங்கை தமிழர்கள்டேந்து பணம் பறிப்பது, தன் தம்பிகள்டேந்து திரள் நிதி தாங்க அப்படின்ட்டு வாங்குவது. இப்போது அறிவாலயத்தில் நின்று கொண்டிருக்கிறீர்கள். எங்களுக்கு மிகவும் வேதனையாக இருக்கிறது உங்களை நினைத்து. நீங்கள் திரும்ப திரும்ப ஒரு விஷயத்தை சொல்கிறீர்கள், இந்த நிலம் என் கையில சிக்குனுச்சுன்னா எல்லாரையும் அழிச்சிருவேன், உங்களை எல்லாம் ஒழிச்சிருவேன் அப்படின்ற சொல்றீங்கல்ல. இல்லை, இந்த நிலம் உங்கள் கையில் சிக்காது. இந்த நிலத்தையும் இந்த மக்களையும் பாதுகாக்க தான் நாங்கள் வந்து கொண்டிருக்கிறோம். அவர்களோடு சேர்த்து உங்களையும் பாதுகாப்போம். தமிழ்நாடு முழுவதும் மனநல காப்பகங்கள் தயார் நிலையில் இருக்கின்றன. நாங்கள் ஆட்சிக்கு வந்ததும் சீமானையும் சீமான் தம்பிகளையும் பாதுகாப்பது எங்களுடைய கடமை. பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும்.